வணக்கம் நண்பா. விஐடின்னு சொல்லிட்டு ஒயிட் அப்ளிகேஷனை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மேலே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணுங்கள். தென் ஃபேவரட் அப்படின்ற செக்ஷனில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த டேப்பில் காமிப்பாங்க. கீழே எடிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வீடியோவை எந்த அளவுக்கு க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ க்ராப் பண்ணிக்கலாம். கீழே ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த வீடியோவை நீங்கள் 2 வகையாக ஸ்ப்ளிட்டுமே பண்ணிக்கலாம். அண்டு ஸ்பீட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணும்போது நார்மல் ஸ்பீடில் 1.0 இருந்துக்கிட்டு 1.5க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட வீடியோ ஸ்பீட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸுமே பண்ணலாம். அடுத்ததாக வால்யூம் அப்படின்றதில் நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோவுக்கு வால்யூம் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றதில் இருக்கும். பட் 200 அப்படின்னு செலக்ட் பண்ணி வைக்கும்போது அந்த வீடியோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்ஸை டெலீட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டெலீட் பண்ணுங்கள். அண்ட் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்றதில் கீழே எக்கோ 1 மைக் 1 மைக் 3ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். இது உங்களுடைய நார்மல் வாய்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸை சேஞ்ச் பண்ணி காமிக்கும். அதுக்கு பேர் தான் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு இந்த வாய்ஸ் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் பெட்டராக இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபியூச்சருமே இந்த வைட் அப்படின்ற அப்ளிகேஷனில் எடிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு சப் ஆப்ஷனா வரக்கூடிய ஃபியூச்சர்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வாய்ஸ் சேஞ்சரில் என்ன வாய்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அனிமேஷன் அப்படின்ற எஃபெக்டில் ஃப்ரேம் இன் அப்படின்னா ஃப்ரேம் மேலேருந்து கீழே போகிற மாதிரி தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அனிமேஷனை பயன்படுத்த போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே டியூரேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை ஸ்லோ பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷன்லேயே ஃப்ரேம் அவுட் அப்படின்றதுமே இருக்கும். இது ஃப்ரேம் இன்ன கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ஸ்மால் டிஃபரன்ஸாக தான் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் ஃப்ரேம் அவுட்டில் என்ன அனிமேஷன் எஃபெக்டை பயன்படுத்த போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு டியூரேஷனையுமே ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். டைனமிக் அப்படின்றது ஃப்ரேம் இன் அண்ட் ஃப்ரேம் அவுட்டை ரெண்டையுமே கொலாஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள். இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தபடியாக அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தும் போது பர்டிகுலர் வீடியோவில் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பிரைட்னஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பிரைட்னஸில் வரக்கூடிய கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட், ஸ்டாச்சுவேஷன், ஸ்டாப்னஸ், ஹைலைட் சொல்லிட்டு எல்லா விதமான ஆப்ஷனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வீடியோட கிளாரிட்டி அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா உங்களோட வீடியோ லேயரில் என்ன மாதிரியான கலர்ஸ் வரணும் விரும்புகிறீங்க, வார்ம் கலர் இருக்கட்டும், லைட் கலர் இருக்கட்டும், கோல்டு கலர் இருக்கட்டும், அது ஒரு விஷயத்தையுமே ஒரு நேம் வகையில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் மாஸ்க் அப்படின்றது நார்மலான ஒரு ஷேப்பில் உங்கள் வீடியோ கட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டை பிக் பண்ணுறீங்கன்னா உங்களோட வீடியோ எந்த அளவுக்கு என்ன சைஸில் தெரியணும் அப்படின்ற விஷயத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வீடியோ அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆயிரும். ரேடியல் அப்படின்றது மட்டுமே இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், லீனியர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், மிரர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் காமனாக மாஸ்க் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் போது உங்களோட வீடியோ மற்றவங்களோட வீடியோவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக யூனிக்காக தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தென் ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் மூலயமா ஜஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோவை. ஸோ இந்த ஃபியூச்சர் அப்படின்றது எடிட்டிங்குள்ளே மாஸ்கில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. காப்பி அப்படின்னால் உங்களோட வீடியோ உள்ளே கொண்டு வந்தீங்க இல்லையா, அதை அப்படியே டபுள் டைமாக காப்பி பண்ணுறதுக்கு காப்பி அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோவில் ஒரு ஸ்மால் பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்ப்ளிட்டிங் பார்ட்டில் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீஸ்னு கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் வீடியோ ஃப்ரீஸ் ஆகிட்டு ஒரு நார்மல் இமேஜாக உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் ஃப்ரீஸ்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் அப்படின்றது உங்களோட வீடியோ அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு
பேக்வேர்டாக ஓட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு நான் ரிவர்ஸ் பண்ண விரும்பலை, அதனால் கேன்சல் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு ரிவர்ஸ் வேணும்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. ரொட்டேட் அப்படின்றது என்ன ஆங்கிளில் உங்கள் வீடியோவை ரொட்டேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனுமே வைட் அப்படின்ற அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. தென் ரீப்ளேஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் வீடியோவில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு வீடியோ வைக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலுமே பயன்படுத்திக்கலாம். அண்ட் மூணாவது ஆப்ஷனாக மியூசிக் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ரெக்கார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்களோட வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்கள் மொபைல் மூலியமாகவோ நீங்கள் கனெக்ட் பண்ண மைக் மூலியமாகவோ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். எஃபெக்ட் அப்படின்றது டிஃபால்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் என்ன மியூசிக் இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பட் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா காப்பிரைட் இல்லாத மியூசிக்காக பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய சஜஷன். தென் அடுத்தபடியாக மியூசிக் அப்படின்றதுல உங்களோட டவுன்லோட் மியூசிக்கையும் பயன்படுத்திக்க ஆப்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபியூச்சர் மூலயமா டெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் நார்மலாக என்ன டெக்ஸ்ட் எழுத விரும்புகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் எழுதுறீங்கன்னா அது கரெக்டான ஒரு செக்மெண்ட்டில் வந்துடும். அந்த செக்மெண்ட்டை நீங்கள் க்ராப் பண்ணி வர்றது மூலயமா எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட் வேணும் அப்படின்றதையுமே சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்லேயே ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாண்ட் அப்படின்றது என்ன கலரில் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் அப்படின்றது என்ன ஃபார்மேட்டில் வேணும், என்ன சைஸில் வேணும் அப்படின்றதையுமே சூஸ் பண்ணாதான் உங்களோட வீடியோவில் அது அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் ஃபாண்ட் அப்படின்றத நார்மலாக கொடுக்குறேன். ஸ்டைல் அப்படின்றதையுமே ரெட் அண்ட் பிளாக்ல கொடுக்குறேன் அப்படின்னா கீழே ஒப்பாசிட்டியை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அனிமேஷன் ஃபியூச்சரில் ஃப்ரேம் மின் அப்படின்றதுல எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. கீழே டியூரேஷன் ஆஃப் செகண்டுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன அனிமேஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு டியூரேஷனுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்வாப் அவுட் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த குட் மார்னிங் அப்படின்றது எந்த அளவுக்கு வீடியோக்கு வரணும் அப்படின்ற விஷயத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டிக்கர் அப்படின்றதுல டிஃபால்ட்டாக இந்த அப்ளிகேஷன்லேயே நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு சில விஷயத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கரை ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பெட்டராக தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஸ்டிக்கரை ஆட் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்டிக்கரை ஆட் பண்ணும்போது வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால ஸ்டிக்கர் வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். அண்ட் ஜிஃப்லையும் பார்த்தீங்கன்னா இதே அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான ஜிஃப் கொடுத்துருப்பாங்க. ஜிஃபை பயன்படுத்தணும்னா உங்களுக்கு என்ன ஜிஃப் வேணுமோ அதை ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டாலே உங்கள் வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக அது பிளேஸ் ஆகும். ஸோ உங்கள் வீடியோவில் எங்கே வேணும், எந்த இடத்துல வேணும், எவ்வளவு தூரம் வேணும் அப்படின்றதையுமே சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டிக்கர் உங்களோட வீடியோவில் ஆட் ஆகும். அடுத்தபடியாக அனிமேஷன் அப்படின்ற எஃபெக்டில் இதில் எக்கச்சக்கமான சூப்பர்பான ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த அனிமேஷன் எஃபெக்டில் நியூ அப்படின்றதுல போயிட்டு நார்மலாக ஒரு அனிமேஷனை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஜஸ்ட்டு க்ராப் பண்ணி ஸ்லைட் பண்ணி விடுறது மூலயமா அந்த அனிமேஷன் எஃபெக்ட் உங்களோட வீடியோவில் என்ன டைமிங் வரைக்கும் வரணும் அப்படின்றத நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். அண்ட் பர்டிகுலராக ஃபேன்சி ஹாட் 2 ஃபேன்சி ஹாட் 1 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பாடியை ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலியமாக டிடெக்ட் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இது உண்மையிலேயே ஃபேஸ் எஃபெக்ட் அப்படின்றதுல ஒரு சூப்பரான ஆப்ஷன் வைட் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். பட் என்ன அப்ளிகேஷனில் இருந்தாலுமே உங்களோட வீடியோ பெட்டராக வரணும்னா நீட்டாக எடிட்டிங் பண்ணுறீங்களா, ஒரு யூனிக்னஸாக எடிட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டீசெண்டாக நீட்டாக எடிட் பண்ணிங்கன்னா அது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பட் எல்லா விஷயத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவில் எடிட் பண்ணாதீங்க, மினிமைஸாக கொண்டு போங்க. அப்போ தான் அந்த வீடியோ ஈஸியாக லோட் ஆகும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கிறது PIP அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் இன்னொரு வீடியோவுமே இந்த வீடியோவுக்கு மேலே சைடில் ஆட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா PIPயை கிளிக் பண்ணும்போது ஒரு ரெண்டாவது வீடியோ ஒரு வீடியோவுக்கு மேலே பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர் எனபிள் ஆகும். ஸோ நார்மலாக அந்த ரெண்டாவது வீடியோ எங்கே வைக்கணுமோ நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவுமே சைமல்டேனியஸாக ரன் ஆகும். கீழே குரோம் கீ அப்படின்றது இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரெண்டாவது வீடியோ பிளேஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா, மேபி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீனை
ரிமூவ் பண்ணிட்டு அந்த நார்மல் பர்சனை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு குரோம் கீ அப்படின்றது சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் நான் வந்து குரோம் கீ நிறைய பயன்படுத்தி பார்த்துருக்கேன். அது க்ரீன் ஸ்க்ரீனில் பயன்படுத்தும் போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் சாஃப்ட்னஸையுமே எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிஐபி அப்படின்ற ஃபியூச்சரை பயன்படுத்தும் போது ரெண்டாவது இமேஜை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க. தென் அதுக்கப்புறமா இதுலேயே ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக டெம்ப்ளேட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. பிளேலிஸ்ட் பெண்டிங்னு சொல்லிட்டு நீங்கள் எது சூஸ் பண்ணாலுமே அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி உங்களுடைய வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபால்ட்டாக ரன் ஆக ஆரம்பிக்கும். பட் அந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்கா, உங்கள் வீடியோவுக்கு சூட் ஆகுதா அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனையுமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். பட் நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அப்பதான் வீடியோ வந்து டீசெண்டாக பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அண்ட் மொசாக் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பர்டிகுலராக ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பிளர் பண்ணி காமிக்கிறதுக்கு நீங்கள் மொசாக் அப்படின்ற ஃபியூச்சரை பயன்படுத்திக்கிட்டு ட்ரையாங்கிள்லையோ சைட்லையோ ஸ்கொயர்லையோ அந்த ஷேப்பை வச்சு நீங்கள் பர்டிகுலரான விஷயத்தை ஹைட் பண்ணியோ அல்லது பிளர் பண்ணியோ காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது பிளரில் இருக்கும், கலரில் இருக்கும், டிசைனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளர் அப்படின்றதுமே உங்களோட வீடியோவோட பேக்ரவுண்ட் பிளர் ஆகும். கலர் அப்படின்றதுமே நீங்கள் ஏதாவது கலரை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடியோவோட பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகாது. உங்களோட வீடியோட பேக்ரவுண்ட், உங்கள் ஹோல் வீடியோவோட பேக்ரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வீடியோவில் பண்ணி காமிக்கிற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களோட வீடியோவில் நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ண விரும்புகிறீங்க கலர்ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைனமிக்கான நேச்சர் இமேஜுமே பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் ஹோல் வீடியோட பேக்ரவுண்டில் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் மேலே இம்போர்ட்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரியில் இந்த வீடியோ ரெண்டர் ஆகிட்டு சேவ் ஆயிரும். ஆனால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ரோ வெர்ஷனை பயன்படுத்துகிற அப்படின்னா இந்த வீடியோட டாப் ரைட் சைட் கார்னரில் வைட் அப்படின்ற நேம் வந்து லோகோவோடு இருக்கும். நீங்கள் எப்போ ப்ரோ வெர்ஷனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. பை.